வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அதாவதுங்க, கிராமத்து ஜனங்கள பார்த்தா சொல்லுவோம் நம்ப, அவங்க ரொம்ப வெள்ளந்தியான மனம் படைச்சவங்க, சூதுவாது தெரியாதவங்க, ரொம்ப கள்ளம் கபடமற்ற மனசு கொண்டவங்க அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. அது உண்மையும் கூடங்க. எப்படின்னாங்க, நாங்கள் மலையனூரில் அந்த அம்மா வேஷம் போட்டு உட்காந்துருந்தேன் நான். அப்போது ஒரு பெரியவருங்க, அவர் எப்படி இருந்தாருனாங்க, நல்லா ஐயனார் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தார். அந்த மீசையும் வெள்ளை முடி ஃபுல்லுமே வெள்ளை மீசை, அவ்வளோ ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறாரு. காவி வேட்டி போட்டிருந்தாரு, ஆனால் ரெட் கலர் ஷர்ட்டை போட்டிருந்தாரு. அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவர் அம்மா ஆத்தா அப்படின்ட்டு என் காலில் அடியில் அந்த காலில் அந்த வேஷம் போட்டுருன்னு இருக்கும்போது காலில் வணங்கிட்டு போனார். அவர் சொன்னார், அம்மா நான் கூட ஊர் கோயிலில் கரகம் தூக்குவோம்மா, அம்மா கரகம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எவ்வளோ பாக்கியமையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணாருனாங்க, இப்போ நாங்களே மண்டபம் நான் வேஷம் போட்டிருந்தா கூட அந்த கிட்ட கூட அந்த அம்மா கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்களை தாண்டி அந்த அம்மாவை தாண்டி போலீஸ்லாம் ரொம்ப பந்தோபஸ்து இருக்கும், விடமாட்டாங்க. ஊஞ்சல் அந்த மேடை கிட்டலாம் நம்ம போகிறது ரொம்ப சிரமம், கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த ஊஞ்சல் மேடையிலே போய் ஏறி பார்த்துட்டு, அம்மாவை பார்த்துட்டு விபூதி பொட்டலம் வாங்கிட்டு, விபூதி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் எடுத்துகிட்டு வந்தாருன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கின்னு வந்திருக்காரு. பேப்பரில் மடித்து கொண்டு வந்து அந்த வேஷம் போட்டுருக்கும்போதே எனக்கு அந்த விபூதி வச்சு விட்டுட்டு அந்த பொட்டலத்தை அப்படியே எங்ககிட்ட கொடுக்குறாருங்க. அது எவ்வளோ சிரமப்பட்டு அந்த விபூதியை வாங்கியிருப்பாருன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல அந்த அம்மாவை நெருங்கவே முடியாது. பயங்கர லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை தாண்டி போலீஸ் கெடுபிடியை தாண்டி உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அவர் போய் வாங்கிட்டு அவர் வச்சுக்காமல் அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போகாமல் எடுத்துகிட்டு நம்மகிட்ட கொடுத்தாருங்க. நான் என்னோடய சிஸ்டருக்கு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். ஆனால் அது எவ்வளோ ஒரு நல்ல குணம்